ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆர்த்தி and I'm back with another video. இந்தியா USA travel ban பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் ஆச்சு and of course இன்னமும் தொடரதான் போகுது அட்லீஸ்ட் ஃபார் திஸ் மந்த். அப்படி இருக்கும்போது இன்னமும் நிறைய பேர் அதுக்கான டவுட்ஸ் பேஸ்ட் ஆன் சினாரியோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான கிளாரிபிகேஷன் பிளஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் இன்னமும் நீங்க ரைஸ் பண்ணலன்னா நீங்க எந்த மெயில் ஐடிஸ்க்கு நீங்க அனுப்பணும் அண்ட் அதோட மெயில் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும் அண்ட் இன்கேஸ் எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் நீங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் நீங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கான கிளாரிபிகேஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ டீடைல் வீடியோ ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராவல் பேனையும் தாண்டி யாரெல்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து எக்ஸம்ப்டட் கேட்டகரி, இன்னொன்னு வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலிட் ஸ்டாம்பிங் இருக்கணும். பட் இன்கேஸ் உங்ககிட்ட வேலிட் ஸ்டாம்பிங் இல்லனா இப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் தான். இன்கேஸ் எமர்ஜென்சி ரெக்வெஸ்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் ரீஷெட்யூல் ஃபார் த அப்பாயின்மெண்ட். சோ இன் பர்சன் இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டாம்பிங் கொடுப்பாங்க அண்ட் அந்த ஸ்டாம்பிங் கூடயே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றதையும் போட்டு தான் தருவாங்க. சோ இப்படி இருக்கும்போது நீங்க தனியா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. யூ ஆர் குட் டு டிராவல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் கேட்டகரியில நீங்க ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னும் போது நீங்க ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவீங்க. சோ அதுக்கு என்னெல்லாம் கேட்டகரி இருக்குன்றத நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட மெயில் ஃபார்மேட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சப்ஜெக்ட்ல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன்ன்றத கொடுப்பீங்க. அது கூடவே வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் கொடுப்பீங்க. அண்ட் பாடி ஆஃப் த மெயில்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன ஜெண்டர் அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், விசா நம்பர் அண்ட் கேட்டகரி. இதையும் தாண்டி நீங்க முக்கியமா கொடுக்க போறது டிராவல் டேட். சோ இந்த டிராவல் டேட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 2 வீக்குள்ள நீங்க கொடுங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன்ல ஒரு டேட் கொடுத்திருக்கீங்கன்னா டசன்ட் மீன் தட் அந்த டேட்டுக்குள்ளேயே தான் நீங்க டிராவல் பண்ணுன்றது கிடையாது. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 30 டேஸ்க்குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஒன் டைம் பாஸ் மாதிரி தான். ஒன் டைம் பாஸ் மாதிரினா நீங்க ஒரு வாட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அடுத்தது இந்த பாடி ஆஃப் த மெயில் கூடவே நீங்க ஒரு வேலிட் ரீசன் கொடுப்பீங்க. மேக் ஷூர் தட் யூ ஆர் கிவிங் இட் இன் அ ஜஸ்டிஃபைட் வே. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் அந்த கிரிட்டிக்கல் செக்டார்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான வேலிட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க. அது கூடவே உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிளைண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க, உங்க மேனேஜர் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா யூ ஆர் குட் டு அட்டாச் தட் as well. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போதே எந்த அளவுக்கு நீட்டா ஜஸ்டிஃபைடா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ரூவல் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே அப்ரூவ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ். அதே மாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து அப்ரூவல் ரேட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து நீங்க ஒரு ஃபேமிலியா அப்ளை பண்ண போறீங்க, அதாச்சும் நீங்க ஃபேமிலியா டிராவல் பண்றதுக்கு இந்த H1B ஹோல்டர் ஹூ இஸ் அ பிரைமரி அப்ளிகன்ட் அப்ளை பண்றீங்கன்னா மேக் ஷூர் தட் நீங்க உங்க டிபெண்டன்சியும் அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணும்போது, அதாச்சும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணும்போது உங்க டிபெண்டன்ஸோட பாஸ்போர்ட் காப்பியை கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்கேஸ் உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் வந்து யுஎஸ்ல இருக்காங்க அண்ட் யூ ஆர் த டிபெண்டன்ட் அண்ட் த கிட் ஹூ ஆர் கோயிங் டு டிராவல் அப்படின்ற சினாரியோ இருக்கும்போது நீங்க அந்த லெட்டர்ல இந்த ஃபேமிலி செப்பரேஷன் என்ற பேசிஸ்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களோட பிரைமரி அப்ளிகன்டோட பாஸ்போர்ட் காப்பியும் நீங்க அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் உங்க கிட் வந்து ஸ்கூல் பண்றாங்க அப்படின்னா நீங்க அது கூட ஒரு ரீசனா சொல்லலாம், பிகாஸ் அவங்க ஸ்கூல் மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா டோன்ட் மிஸ் டு மென்ஷன் that as well. In case நீங்க கிரிட்டிக்கல் செக்டார்ஸ்ல வர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுக்க போற ஜஸ்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்க வர்க் கிரிட்டிக்கலா இருக்கு, ஐ மீன் how important are you to work over there and how important for you to be in person and work in US அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைடா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட அப்ரூவல் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். சோ நீங்க இப்போ மெயில் டிராஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற எந்த கான்சுலேட் உங்களுக்கு விசா ஸ்டாம்பிங் கொடுத்தாங்களோ
அவங்களுக்கு நீங்க மெயில் அனுப்பலாம். நெக்ஸ்ட் क्वेश्चனும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விசா ஸ்டாம்பிங் எந்த கான்சுலேட்ல உங்களுக்கு பண்ணாங்களோ அங்கதான் வந்து நீங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்டே அதாச்சும் இந்த ப்ரொக்ளமேஷன் கொடுக்கும் போதே அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இனிஷியல் பீரியட் ஆஃப் திஸ் டிராவல் பேன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டிஃபரெண்ட் கான்சுலேட்ஸ் கூட அவங்க அனுப்பிச்சு அவங்க அப்ரூவல் வாங்கினாங்க. பட் ஆஃப்டர் கப்பல் ஆஃப் வீக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாம்பிங் பண்ண கான்சுலேட்டை தவிர்த்து நீங்க வேற கான்சுலேட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா தே ஆர் சென்டிங் பேக் லைக் நீங்க எந்த கான்சுலேட்டுக்கு ஸ்டாம்பிங் பண்ணீங்களோ அங்கேயே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரிப்ளை கொடுத்ததாக சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க மத்த கான்சுலேட்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. பட் ஒரே விஷயம் தான் unless and until they are finding out that you are sending it to different consulates அப்படின்ற வரைக்கும் தான் இது சேஃப். இல்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட அப்ரூவல் டைமிங் இருக்குல்ல அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸ் குள்ள ரிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2 வீக்ஸ் மேல உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்ற பட்சத்துல யூ கேன் ஆல்வேஸ் கால் தேம் அண்ட் ஆஸ்க். அதர்வைஸ் நீங்க வந்து மெயில் டிராஃப்ட் பண்ணி கூட கேளுங்க. அண்ட் எத்தனை வாட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு क्वेश्चனும் வருது. இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து நீங்க எத்தனை வாட்டி வேணா அப்ளை பண்ணலாம். பட் கீப் இன் மைண்ட் தட் நீங்க கண்டினியூஸா அப்ளை பண்ணாம ஒரு வாட்டி உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க திரும்பி அப்ளை பண்ணுங்க. பேரலா ரிப்ளை வரலன்றதுக்காக கண்டினியூஸா நீங்க அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் இட் மைட் டிலே த ப்ராசஸ். டிராவல் பேனையும் தாண்டி யாரெல்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து எக்ஸம்ப்டட் கேட்டகரி, இன்னொன்னு வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன். சோ இந்த எக்ஸம்ப்டட் கேட்டகரின்றது யுஎஸ் சிட்டிசன்னா ரிலேட் ஆனவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர் லைக் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் ஆர் கிட் ஆர் ஃபியான்சே இவங்க எல்லாம் டிராவல் பண்ணலாம். அடுத்தது கிரிட்டிக்கல் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணலாம். சோ அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ கிரிட்டிக்கல் செக்டார்ஸ்ன்னு எடுத்துட்டாவே அவங்க ரொம்ப எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். அதில் என்ன மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே அடங்கும் அப்படின்றத பேண்டமிக் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ என்னென்ன செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் செக்டார், கெமிக்கல் செக்டார், எமர்ஜென்சி சர்வீஸ் செக்டார், எனர்ஜி செக்டார் அண்ட் இது கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்களே இப்போ நர்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு அந்த கோவிடுக்கான ரிசர்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஒர்க்கர்ஸை தான் வந்து கிரிட்டிக்கல் செக்டார் ஸ்கேலில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி செக்டார்ஸ்க்காக ஐடி சைடில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்ரூவ் ஆகியிருக்கு. அது மாதிரி அப்ரூவ் ஆகி ட்ராவல் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ இப்போ நான் எக்ஸம்ப்டட்ல இருக்கேன், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்ரூவ் ஆயிருக்கு. சோ இந்த கேட்டகரி இருக்கவங்க டிராவல் பண்ணும்போது நீங்க அந்த யுஎஸ் சிட்டிசன் ரிலேட்டடா இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க கொண்டு போகணும், அவ்வளவுதான். இன்கேஸ் நீங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணி அப்ரூவ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா அந்த மெயில் ப்ரூஃபை தான் நீங்க டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போவீங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க மெயில் ப்ரூஃப்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க 30 டேஸ்க்குள்ள டிராவல் பண்ணும். அண்ட் மேக் ஷூர் தட் யூ புக் யோர் டிக்கெட்ஸ் வித்தின் த 30 days ஆஃப் அப்ரூவல். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1 அண்ட் அதுக்கு மேல காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் காட்டினா போதும். யூ நீட் நாட் raise a national interest exception and you're good to travel. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா frequently asked question on national interest exception and travel. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ட் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் B1 B2 விசிட்டர் விசால இருக்கேன் அண்ட் பேரண்ட் ஆஃப் ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணோ இல்லைன்னா மருமக, சோ அதனால நான் கண்டிப்பா டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து இது வரைக்கும் யாரும் B1 B2 விசிட்டர் விசாக்கு கொடுத்த மாதிரி தெரியல. இன்கேஸ் உங்களோட எமர்ஜென்சி ரீசன் வந்து ரொம்ப வேலிடா இருக்கு, நீங்க கண்டிப்பா டிராவல் அப்படின்னா give it a try. மேபி நீங்க அதுக்கான ப்ரூஃப் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து வேலிடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதிகமா அட்டாச் பண்ணி மேபி நீங்க ரைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஐ எம் நாட் வெரி ஷூர் வெதர் யூ வில் கெட் இட் அப்ரூவ்ட் ஆர் நாட். பட் give it a try if you are in a very very emergency situation. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான் இமிகிரன்ட் விசா ஹோல்டர், பட் நான் யுஎஸ்ல இருக்கேன். என்னோட ஸ்பவுஸ் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் வந்துட்டு இந்தியால இருக்காங்க அண்ட் கிட் வந்து நான் சிட்டிசனா இருக்காங்க. நான் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன்
எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து மேபி அந்த ஃபேமிலி செப்பரேஷன்ன்றது ப்ரொக்ளமேஷன்ல அவங்க ஹைலைட் பண்ணல. பட் ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. மேபி இந்த ஃபேமிலி செப்பரேஷன் கூட அது கீழே வரலாம். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சொல்லணும்னா நிறைய பேர் இந்த ரீசனை வச்சு டிராவல் பண்ணியிருக்காங்க. சோ அதனால ஃபேமிலி செப்பரேஷன் ரீசனுக்கு நான் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணிட்டா எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து ஷியூரா சொல்ல முடியாது. பட் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது நீங்க ஜஸ்டிஃபைடாவும் ரீசன்ஸை கிளியராவும் கொடுத்து அப்புறமா அப்ளை பண்ணுங்க. மேபி யூ வில் கெட் இட் அப்ரூவ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் பேஸ்டு விசா லைக் F1, M1, J1 இந்த விசா ஹோல்டர்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆகஸ்டுக்கு மேல உங்களுக்கு செமஸ்டர் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்க டிராவல் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் யூ கேன் டிராவல் வித்தின் 30 days ஆஃப் யோர் ஸ்டார்ட் டேட். சோ நீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்குதுன்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 30 நாளுக்குள்ளார யூ ஆர் குட் டு டிராவல். டிராவல் பேன் வந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பெருசா வரலன்னும் போது அப்கோர்ஸ் இது தொடருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன்ன்றது இப்ப ரொம்ப அதிகம் பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்கேஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா மேபி இட் மைட் கெட் டிலேட் பட் வெயிட் அண்ட் அப்ளை அண்ட் கிவ் இட் அ ட்ரை ஈவன் இஃப் யூ ஹவ் நாட் டன் இட் டில் நவ். சோ இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரிலேட்டடா நாங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எவ்ரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் whenever we get to know we are trying to share it with you. இந்த இன்ஃபர்மேஷனை தாண்டி நீங்க இந்த டிராவல் பேன் அண்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can check out in other videos which I will drop it in the description. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். யாருக்காச்சும் தேவைப்படும் நினைச்சீங்கன்னா please do share with them. Stay tuned with Purna Aarthi Vlog for more and more updates on embassy, immigration, travel and vlogs. Stay healthy, stay safe, take care. Bye bye.